சவுத் டியூப். நாம இன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவல பாதையில அமைஞ்சிருக்க திருவண்ணாமலையில முதல்ல உருவான ஆதி அண்ணாமலையார் கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கோயில் அண்ணாமலையார் கோயில்ல இருந்து 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் அமைஞ்சிருக்குது. அண்ணாமலையார் கோயிலை ஒட்டியபடியே இருக்கக்கூடிய அருணாச்சல மலையோட அப்படியே பின்புறமா தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. கோயில் வந்து 1/2 ஏக்கர் பரப்பளவுல தான் அமைஞ்சிருக்குது. கோயிலை சுத்தியுமே கற்களாலான காம்பவுண்ட் வந்து அமைச்சிருக்காங்க. கோயிலோட மெயின் கோபுரமா இந்த கோபுரத்தை பார்க்கலாம். சில புராண கதைகளை எடுத்துக்காட்ட மாதிரி இருக்கக்கூடிய சிற்பங்களை தான் இந்த கோபுரத்துல நம்ம பார்க்க முடியும். கர்ப்பகிரக மண்டபத்துக்கு மேல நிறைய நந்தி சிலைகள் அமைச்சிருக்கிறத பார்க்கலாம். இங்க இருந்து அருணாச்சல மலையோட அழகான வியூவையும் பார்க்க முடியும். கர்ப்பகிரகத்துக்கு மேல எழுப்பப்பட்டிருக்க கோபுரத்திலையும் புராண கதைகளை எடுத்துக்காட்டுற மாதிரி இருக்கக்கூடிய நிறைய நுணுக்கமான சிற்பங்களை பார்க்கலாம். ஆதி அப்படிங்கிறதுக்கு முதல் அப்படின்னு பொருள்படும். அண்ணாமலையார் கோயில் உருவாகிறதுக்கு முன்னாடியே 100 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஆதி அண்ணாமலையார் கோயில் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் இந்த கோயிலுக்கு ஆதி அண்ணாமலையார் கோயில்னு பெயர் வந்தது. வெளியில இருக்கக்கூடிய கல்தூன் மண்டபத்துக்குள்ள சப்த கன்னிகைகள், 2 துவாரபாலர்களுக்கு இடையில பலிபீடம், விநாயகர், காரைக்கால் அம்மையார், திலகவதி அம்மையார், அப்பர், சுந்தரர், திருநாவுக்கரசர், மாணிக்க வாசகர், முகலிங்கம், காசி விஸ்வநாத லிங்கம், சகஸ்ரலிங்கம், இன்னும் பல லிங்கங்கள் அவங்க முன்னாடியே நந்தி சிலைகளையும் அமைச்சிருக்காங்க. யானைக்கு மேலே இருக்கக்கூடிய சிவன், துர்க்கை, முருகர், வள்ளி தேவியானை, பைரவர் அப்படின்னு நிறைய சிலைகள் வந்து இங்கே அமைச்சிருக்காங்க. இந்த கோயிலோட புராண கதையா 2 கதைகள் வந்து கூறப்பட்டிருக்கு. ஒண்ணு பாத்தீங்கன்னா, மும்மூர்த்திகள்ல தான் தான் உயர்ந்தவர் அப்படிங்கிற பிரம்மரோட கர்வத்தை போக்குறதுக்காக சிவபெருமான் வானுலகுக்கு எண்ணிலடங்கா உயரத்துக்கு உயர்ந்துகிட்டே போறாங்க. அப்போ நான் வந்து சிவபெருமானோட முடியதான் பார்ப்பேன்னு அன்னப்பறவையில பயணம் செஞ்சு பிரம்மதேவர் வானுக்கு போயிடுறாங்க. விஷ்ணு பகவான் வராக உருவம் எடுத்து அவரோட அடியை காணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாதாள லோகத்துக்கு போயிட்டே இருக்காங்க. அப்போ சிவபெருமானோட முடியில இருந்து கீழே விழுந்த தாளம்பூக்கிட்ட, நீ விஷ்ணு பகவான்கிட்ட போய் நான் வந்து சிவபெருமானோட முடியை கண்டுட்டேன்னு நீ பொய் கூறணும்னு தாளம்பூட்ட பிரம்மதேவர் சொல்றாரு. அதே நேரத்துல சிவபெருமானோட அடிய வராகம் வந்து தீண்டன உடனேயே விஷ்ணு பகவான் தன்னோட பாதங்களை தொட்டுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட முடிய விஷ்ணு பகவான்கிட்டயே காட்டிடுறாரு. பிரம்மரோட கர்வத்தினாலையும் தாளம்பூக்கிட்ட பொய் சொல்ல வச்ச காரணத்தினாலையும் பிரம்மருக்கு உலகத்துல வழிபாடுகளே இருக்கக்கூடாதுன்னு அவர் சபிச்சிடுறாரு. தாளம்பூக்கு என்னோட பூஜையில உன்னை வச்சு மக்கள் வழிபட மாட்டாங்க அப்படின்னு வந்து சபிச்சிடுறாரு. கர்வம் தெளிஞ்ச பிரம்மதேவருக்கு தன்னோட லிங்கத்துல அடிப்பகுதியையும் விஷ்ணு பகவானுக்கு நடுப்பகுதியையும் கொடுத்து அக்னி வடிவில ஜோதி ஒளியா காட்சியும் தந்துடுறாரு. கிழக்கு சைடு திருமாலால் வழிபடப்பட்ட மூர்த்தியை வந்து அண்ணாமலை நாதர்னும், மேற்கு சைடு திருமாலால் வழிபடப்பட்ட மூர்த்தியை வந்து அடி அண்ணாமலை நாதர்னும் புராணம் குறிப்பிடுது. சிவபெருமான்கிட்ட முறையிடுறதுக்கு முன்னாடியே பிரம்மதேவர் சிவபூஜையில கலந்துகிட்டதுக்காக ஒரு சிவலிங்கத்தை நிறுவி அதை பிரதிஷ்டை செய்ததாகவும், அந்த லிங்கத்தை தான் இந்த கோயில மூலவரா நம்ம வழிபடலாம்னு ஒரு புராண கதை தெரிவிக்குது. கர்ப்பகிரக சன்னதிக்கு முன்னாடி அடி அண்ணாமலையருக்கும் தனி சன்னதியும், உண்ணாமலை அம்மனுக்கும் தனி சன்னதிகள் எழுப்பப்பட்டிருக்கு. இன்னொரு கதையா கூறப்படுறது என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவலோக கன்னிகள்ல ஒருவரான திலோத்தமை மேல கொண்ட ஆசையினால பிரம்மதேவர் புறாவா மாறி அவங்கள துரத்திட்டே வராங்க. அப்போ வேடன் ரூபத்துல சிவபெருமான் வந்து பிரம்மதேவரோட மாயையை நீக்கி அருள் பாலிச்சிருக்காங்க. கர்ப்ப நீங்கின பிரம்மதேவர் சிவலிங்கத்தை எழுப்பி பிரதிஷ்டை செய்ததாகவும் இன்னொரு புராண கதை வந்து தெரிவிக்குது. திருநாவுக்கரசர் எழுதிய 7 தேவார பாடல்கள் அடி அண்ணாமலையை தான் குறிப்பிடுது. மாணிக்க வாசக பெருமாள் திருவம்பாவைய திருவண்ணாமலையார் அடி அண்ணாமலையாரை நோக்கி தான் பாடியிருக்காரு. மாணிக்க வாசகர் தங்கி இருந்து திருவம்பாவையை அருளிய இடமா நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்க இடத்தை தான் பார்க்கலாம். அங்க கோயிலும் எழுப்பியிருக்காங்க. மாணிக்க வாசகருக்குன்னே ஒரு தீர்த்தம் கூட இருக்குது. அந்த தீர்த்தத்துக்கு முன்னாட்கள்ல ஐயன் குளம்னு பேர் இருந்திருக்குது. ஐயன் அப்படின்னா பிரம்மர், பிரம்ம குளமாவும் இருந்திருக்கு. மாணிக்க வாசகர் திருவம்பாவையில பைங்குவலை அப்படின்னு தொடங்குற பாடல்ல பொங்குமடு, அதாவது மடுக்குளம்னு இந்த தீர்த்தத்தை தான் குறிப்பிட்டிருக்காரு.